லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினே அந்த பையன் கத்தியால் குத்திருப்பான். இவளோட நிலைமையை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு வரும் பாரு கோவம், அப்படியே அவனை போட்டு அடித்து துவம்சம் பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் அவன் கையில் இருக்கிற கத்தியை பிடிங்கி அவனையே குத்துறதுக்கு போனால் டக்குன்னு நம்ம சியா தடுத்துடுறா. வேணா ராகு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவனும் கத்தியை கீழே போட்டுட்டு சியா பக்கம் ஓடி போயிடுறான். மொத்த ஃபேமிலியோட நிலைமையை பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த பையில போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுது. அப்படியே பித்து பிடிச்ச மாதிரியே அவங்க கூட போயிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வந்து அரை மயக்கத்தில் நம்ம ஹீரோயின் இருக்கா. உனக்கு ஒன்றும் ஆகாது சியா, நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டே அப்படியே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு இப்போவே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அது மட்டும் இல்லாமல் பிளட் ரொம்ப லாஸ் ஆகிருக்கிறதுனால பிளட்டும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பிளட்டுக்கெலாம் நாங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடுறோம், நீங்கள் ஆப்ரேஷனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன், மற்றபடி அவங்க பொழைக்கிறதும் பொழைக்காதும் அந்த கடவுள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு பயங்கரமான கோவந்துருது. நீ என்ன டாக்டரா இல்லை ஜோசியக்காரனாடா, நீ பொழைக்க வைக்கிறதுக்கு தானே டாக்டரா நீ இருக்க, அப்புறம் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அமைதியாயிட்டு சாரி டாக்டர் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, எப்படியாவது சியாவை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதும் உன் நிலைமை எனக்கு புரியுதுப்பா, நாங்கள் முயற்சி பண்ணுறோம், வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. ட்ரீட்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம ஹீரோனோட நிலைமையை நினச்சி மொத்த ஃபேமிலியுமே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தான் போய் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவளுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் போய் சியாவோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் ஃபோன் பண்ணுது. அந்த பக்கம் உமா தான் ஃபோன் எடுக்கிறாங்க. கால் பண்ணிட்டு நான் மிஸ்ஸஸ் காயத்ரி சிங் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களா, எப்படி இருக்கீங்க, அப்புறம் சியா அங்கே தானே வந்தா, அவள் இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கு இவங்களால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. ஏன்னா இப்போ பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அதை எப்படி இவங்க கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே தயங்கிட்டு நிற்கிறாங்க. உடனே அன்னிக்காரி தான் ஃபோனை பிடுங்கி சியா இங்கே வந்துட்டா, ஆனால் அவளோட நிலைமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்னாச்சு, அவள் நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை ஆண்டி, விராஜ் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்துட்டான், அவன் வந்து சியாவை கத்தியால் குத்திட்டான், அவளோட நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது, நீங்கள் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. அந்த அம்மா ஓண்டு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்கு. இந்த பக்கம் ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வழியாக ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து டாக்டர் சொல்கிறாரு அவங்களுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் கான்ஷியஸ் வரல, அவங்க கண்ணு முழிச்சாதான் மற்றபடி என்ன ஏதுன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ மொத்த ஃபேமிலியும் வந்து சியாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவள் வந்து கண்ணு முழிக்கல, கண்ணு மூடிட்டே தான் இருக்கா. பட் இருந்தாலும் ராகு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேரை சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோவும் அவளை பார்க்கறதுக்காக வந்துடுறான். மொத்த ஃபேமிலியும் இங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி கண்ணை முழிக்கிறா. ராகு உங்களுக்கு எதுவும் ஆகலையே, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்டால் உனக்கு எதுவும் ஆகலையே, உனக்கு ஏதாவது ஆகிடுமோ, நான் ரொம்ப பயந்துட்டேன் சியா, நீ இப்போ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டால் நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் ராகு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் விடு சியா, நீ எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டால் இல்லை, நீங்கள் என்ன காதலிச்சிருக்கீங்க, அதுவும் உயிருக்கு உயிரா, ஆனால் நான் உங்களோட காதலை புரிஞ்சிக்காமல் போயிட்டேன், இப்போ தான் உங்களோட காதல் என்ன அப்படிங்கிறது எனக்கு புரியுது, இப்போ நானும் உங்களை அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி விடு, இப்போ தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டோம்ல, இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், நானும் ஒன்று ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கிறாகோ, அதை நீங்கள் செய்வீங்களான்னு கேட்குறா. என்னன்னு கேட்டால் நீங்கள் என்னோட நெத்தியில் குங்குமம் வைக்கணும், இந்த நிமிஷமே நான் உங்களோட மனைவி ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இவனும் குங்குமத்துக்கு எங்கே போவான், அதனால் தன்னோட கையில் தான் அடிபட்டிருக்கு இல்லையா, ஸோ அந்த ரத்தத்தை எடுத்து அப்படியே அவளோட நெத்தியில் குங்குமம் மாதிரி வச்சு விட்டுறான். உடனே அவளோட முகத்தில் அவ்வளோ ஒரு சிரிப்பு இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக நம்ம ஹீரோயினி அப்படியே அவனோட சிரிச்ச முகத்தை பார்த்துட்டே கண்ணை மூடிடுறா. என்ன ஆச்சுன்னு தெரியல. உடனே இவன் பயந்துட்டு டாக்டரை கூப்பிட்டு விடுறான். அவங்க வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க கோமாக்கு போயிட்டாங்க அப்படின்னு குண்டு தூக்கி போடுறாங்க. இதை கெடுத்து நம்ம ஹீரோ அப்படியே ஆடி போயிடுறான், உடஞ்சி போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவும் ஓடி வந்துடுறாங்க. அவங்க பொண்ணோட இந்த நிலமையை பார்த்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. உனக்கு ஏமா இந்த நிலமை, உன்னோட வாழ்க்கையில் மட்டும் ஏமா அப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து அவங்களுக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செப்பலை கழட்டி விட்டுட்டு அவங்களுக்கு கால் அமுக்கி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு இப்போ ஒரு புது கெட்டப்போட கோட் சூட்லாம் மாட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டான். அம்மா வந்து என்னன்னா அவங்களோட சீட்டையே வந்து பையனுக்கு கொடுத்துட்றாங்க. இனிமேல் நீ தான்ப்பா இந்த ஆஃபீஸ்க்கு சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பதவியை வந்து பையனுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் என்னோட கேபின் இது இல்லையம்மா அப்படின்னு சொன்னால் எனக்கு உன் மேலே முழு நம்பிக்கை இருக்கிறாகும், இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸை நீ தான் ரன் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து சிஇஓவும் ஆக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ டெய்லியும் வந்து நம்ம ஹீரோயினோட நெத்தியில் குங்குமத்தை வச்சுட்டு நீ சீக்கிரமாக குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரனும் குணமாயிட்டான் போல். அவனையுமே வந்து ஆஃபீஸில் உட்கார வச்சிடுறாங்க ஒரு மேனேஜர் போஸ்ட்டை கொடுத்து.
அப்புறம் அம்மாவும் டெய்லி வந்து பொண்ணோட நிலைமையை பார்த்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இவன் தான் சமாதானப்படுத்துறான். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டேவும் வந்துருது போல. அவ வந்து கோமால இருந்தாலும் இவங்க பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையலும் வந்து கேட்குறான், எப்பதான் சியா வந்து கண்ணு முழிப்பாங்க அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோவும் வந்து சீக்கிரமா கண்ணு முழிப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இங்கிருந்து போயிடுறான். இந்த பக்கம் இந்த பையில காட்டுறாங்க, இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு இவனுக்கு வந்து முடியெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தா இப்போ வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க போல, இவனை வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போடணும் அப்படின்னு. இவன் மென்டல்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இவன் இருக்க வேண்டிய இடத்துல இருப்பான் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். தினமும் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினியை பார்க்கறதுக்கு தவறுறதே இல்லை. அவன் வந்து டெய்லியும் வந்து நம்ம ஹீரோயினி முன்னாடியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் நடந்த எல்லா கதையுமே சொல்லிட்டே இருக்கான். அப்புறம் நம்ம சுந்தர் இருக்கான்ல, அவன் வந்து மேனேஜர் ஆகிட்டான். அவன் கூட குணமாயிட்டான். ஆனால் நீ இப்படியே படுத்த படுக்கையாக கிடக்குற, நீ எப்போ தான் எழுந்திருப்ப? அவனுக்கு நான் ஒரு புது ப்ராஜெக்ட் கொடுத்தேன், அவன் அதை நல்லாவே பண்ணியிருந்தான். அப்புறம் இங்கே பாரு, நான் சாப்பிட்றேன் பாரு, இந்த சாப்பாடு வந்து யார் பண்ணா தெரியுமா? அவங்க அம்மா தான் பண்ணாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நான் நல்லா சாப்பிடுவேன்ப்பா, ஆனால் உனக்கு தான் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வைக்கல அவங்க அம்மா கையால், அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அப்படியாவது வந்து அவள் கண்ணு முழிக்க மாட்டாளா, ஏதாவது பேச மாட்டாளா, ஏதாவது ரியாக்ட் பண்ண மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சரி சியா, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் ஆஃபீஸ்க்கு போகணும், நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். வந்தோடனே வந்து இவளோட நெத்தியில் குங்குமத்தை வச்சு விட்டுருப்பான். அதுக்கப்புறமா தான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும் போது நம்ம ஹீரோவோட கையை டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருவா. உடனே இவனுக்கு சந்தோஷமாக தாங்கலை. டாக்டரை கூப்பிட்டு வர்றான். இங்கே பாருங்க, இவ என்னோட கையை பிடிச்சா, அவளாவே தான் பிடிச்சா, என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ இவங்க வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவங்க சீக்கிரமாகவே குணமாயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினி கோமாலேருந்து வெளியே வந்துட்டா. இப்போ கண்ணு முழிச்சு எல்லாருக்கிட்டையும் உட்காந்து பேசிட்டு இருக்கா. மொத்த ஃபேமிலியும் வந்து நீ குணமாகணும்னு நாங்கள் எல்லாரும் ரொம்ப வேண்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவளோட கண்ணு என்னமோ ராகவை தான் தேடிட்டு இருக்கு. ராகவ் எங்க அப்படின்னு கேட்டால் அந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். அவனோட கெட்டப்லாம் சேஞ்ச் ஆகி ஒரு புது மனுஷனாக வந்து நிற்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி ரொம்ப சந்தோஷப்படுறா. என்ன நீங்கள் ஆஃபீஸ்க்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்களான்னு கேட்டால், ஆமாம், நான் உங்ககிட்ட எதுக்கு பேசணும், நீலாம் என்கிட்ட பேசாத, நான் உங்ககிட்ட தினமும் வந்து பைத்தியம் மாதிரி பேசிட்டே இருப்பேன், நீ ஏதாவது ரியாக்ட் பண்ணுவேன்னு பார்த்தா நீ எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டல, அப்படியே அமைதியாக படுத்து கிடப்ப, நீ என் கூட பேசக்கூடாதுன்னு தானே இருந்தேன், நான் மட்டும் எதுக்கு உங்ககிட்ட பேசணும், நான்லாம் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே தான் பேசிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினியும் இப்போ தான் நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன்ல, இங்கே பாருங்க நான் குணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு சியா, நீ இதுக்கப்புறம் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நான் உங்களை விட்டு எங்கே போயிட போகிறேன், என்னோட வாழ்க்கையே நீங்கள் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் தன்னோட காதலை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க போல். அதுவும் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்காக வந்து அம்மா எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஃபோன் பண்ணி என்னோட பையனுக்கு மேரேஜ் ஆக போகுது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் மேரேஜ் பண்ண போகிறேன், நீங்கள் எல்லோரும் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சியாவோட அம்மா வந்து மாலை கீழே எல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அன்னிக்காரி மட்டும் ஏதோ ஒரு சோகத்திலே உட்காந்துட்டு இருக்கா. இதை வந்து மாமியாரும் கவனிக்கிறாங்க. என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறா. இன்னும் முழுமையாக ரெக்கவர் ஆகலை போல். அப்படியே தூக்கம் வரல அப்படின்னு பரண்டு படுத்துட்டு இருக்கும் போது அங்கே வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு கார்டு இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, என்னோட வாழ்க்கையை அழகாக மாற்றின உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. அதில் வந்து ஒரு சாரீ தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அடுத்த பாட்டோட வீடியோ இன்னைக்கு நைட்டே வரும். ஸோ மறக்காமல் எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.